எண் 252 மாண்புமிகு உறுப்பினர் சபா ராஜேந்திரன், மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடலூர் மாவட்டம் மேலிருப்பு ஊராட்சி பெரிய காட்டுப்பாளையம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள மேலிருப்பு முழு நேர நியாய விலைக்கடை தற்போது அரசு கட்டிடத்தில் செயல்பட்டு வருவதால் புதிய கட்டிடம் கட்ட வேண்டிய நிலை எழவில்லை. மாண்புமிகு உறுப்பினர் சபா ராஜேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதிய கட்டடம் கட்டப்படவில்லை என்று சொன்னாலும் பழைய கட்டடத்தை சீரமைத்து கொடுத்திருக்கிற நமது கழக அரசுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நேற்று நடைபெற்று முடிந்திருக்கிற NLCI நிறுவனத்தில் தொழிற்சங்கங்களுக்கான அங்கீகார தேர்தலில் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் முதன்மை சங்கமாக வெற்றி பெற்றிருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை அறிவித்து இந்த மாபெரும் வெற்றிக்கு வழிகாட்டியாக இருந்த மாண்பு முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் எங்கள் மாவட்ட அமைச்சர்கள் வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அண்ணன் CVI கணேசன் அவர்களுக்கும் கூட்டணி தோழமை கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையினுடைய செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் ஏற்கனவே புதிய கட்டிடம் வேண்டும் என்ற அந்த கேள்வியை எழுப்பியிருந்தார். அவர் அந்த கேள்வி இங்கே வருவதற்கு முன்னதாகவே அந்த கடை பழுது நீக்கப்பட்டு இப்பொழுது அது புது பொலிவோடு இருக்கிறது. அதைத் தொடர்ந்து இப்பொழுது பகுதி நேர கடைகள் 2 வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். குறிப்பாக அந்த கடைகளை நாம் பிரிக்கின்ற நேரத்தில் சில விதிமுறைகள் அங்கே இருக்கிறது, ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது. அந்த விதிகளையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த திருவாமூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் 2 கடைகள் ஏற்கனவே இருக்கு. அதில் விசூர் முழு நேர கடை ஏற்கனவே 640 குடும்ப அட்டைகள் உள்ளது. இதிலிருந்து ஏற்கனவே 2 பகுதி நேர கடைகள் ரெட்டிப்பாளையம் நன்னிக்குப்பம் என்ற 2 கடைகள் 474 210 ஆகிய எண்ணிக்கைகளில் குடும்ப அட்டையில் இருக்குது. ரெட்டிப்பாளையம் பகுதி நேர கடையிலிருந்து அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்ற அந்த மணனூர் காலனி என்பது 94 காடுகள் தான் இருக்குது. ஆனால் தூரத்தை பொறுத்தவரை 5 கிலோமீட்டர் அளவு இருக்கின்ற காரணத்தாலே இதை சிறப்பு நிகழ்வாக எடுத்துக்கொண்டு எதிர்காலத்தில் அதை செய்வதற்கு வாய்ப்புகள் உருவாக்கப்படும்.